வந்திருக்கேன். உன்ன பின்ன நீங்களா கையா அழுவுறாரு யார கூட்டிட்டு ஓடி போனுச்சு? குருமாரி இருந்தையா? அதான் இன்னைக்கு ஆள் வரலையோ? சரி சரி, நாங்களாம் காட்டுக்கு போறேங்க. தலைகர்றே அதானே, என்ன நீ வாடு ஆயெல்லாம் படுத்துருக்குற. காட்டுக்கு போமாப்பா. எங்கப்பா காலையில காணோம்? பாத்துட்டா மூடிடுங்க. காட்டு காவலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒருவரை காதலிக்கிறேங்க. ஏன் நீங்களாம் காதலிக்கும் போது ஒரு மசையா நம்பரை வாங்கி வச்சிருக்கிறீங்க. அப்படி இருக்கலாம் சொல்லுங்க. நானும் ஒருவரை காதலிக்கிறேன். என் உலகமே அவர் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நீ எல்லாம் அப்பனா இங்க வாவே, நான் உன்ட காமிச்சனா இல்லையா? அத ஆமா ஆமா போட்டோவோட காமிச்சனா? அப்புறம் அப்ப இருக்கும்போது நீங்க எதுக்கு அடுத்தவன போய் காதலிக்கிறீங்க? மருமையில காதலிமா பிரச்சனை இல்ல. ஓ மருமையன்னா வேற ஆளா காதலிக்கிறாப்லையே. என்னது? ஓ முடியறதுக்கு உங்களை தான் கூட்டிட்டு போறேன். முருகண்ணே பாண்டியண்ணே போலாமா? போயிட்டு வந்துட்டீங்களா? அண்ணே பிரகாஷ். என்னது ஐர பிரகாஷ்? அண்ணே ஐர பிரகாஷ் அப்படின்னா என்ன அண்ணே? அண்ணே போலாமாண்ணே காட்டுக்கு? ஏப்பா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு? அப்படின்னா என்னப்பா? சீலு வேண காத்து பக்கம் வர உருகுது நாத்து. பக்கம் வர உருகுது நாத்து. அத படிக்குது பருவத்தின் பாட்டு. ஒரு பாசம் அந்த காத்தும் நாத்தும் நீந்தான் நான் தாழ்வா மாமனி. சிலு பக்கம் வர உருகுது நாத்து. புது வரிகள் பண்ணுங்க. அடியே டீ தண்ணி போடட்டுமா காப்பி தண்ணி போடட்டுமா சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே சொல்லுங்க மருமகனே. வேற உங்களுக்கு என்னதே வேணும்? என்ன வேணும்? சோளச்சோறு பொங்கட்டுமா கம்மஞ்சோறு பொங்கட்டுமா? சோளச்சோறு பொங்கட்டுமா கம்மஞ்சோறு பொங்கட்டுமா சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே சொல்லுங்க மருமகனே. வேற என்ன சோறு வேணும்? கறி குழம்பு வைக்கட்டுமா மீன் குழம்பு வைக்கட்டுமா? கறி குழம்பு வைக்கட்டுமா நண்டு குழம்பு வைக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே சொல்லுங்க மருமகனே. வேற என்ன குழம்பு வச்சா உங்களுக்கு பிடிக்கும்?
சின்ன பொண்ணு. ஆனா பெட்டிக்கார் உண்மையிலேயே சொன்னா, ஆளு சின்ன ஆளா இருக்கீங்க, ஆனா இவ்வளவு திறமை உங்கள்கிட்ட இருக்குன்னு நான் நினச்சி கூட ஏன் இதில் இத்தனை கூட நினைக்கல. நான் சோளச்சோறு பொங்கவா கம்மஞ்சோறு பொங்கவான்னு கேட்கையில் பெரட்டிக்கிட்டு தயிர் சோறுங்கிறீங்க. ஆத்தாடி கொஞ்சம் ஓன்ட்ட கவனமாத்தே இருக்கணும் போல், பின்னாடி பொங்க வச்சாலும் வைப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு வரி பாடுறேன், திறமையான பெட்டிக்காரனா இந்த வரியை நீ பெரட்டி பாடிடு, என் கையில் இருக்கிற மோதிரத்தை உனக்கு கழட்டி கொடுத்துட்டு போயிரு. ஆமாம், பாடட்டா? நல்ல புருஷன்ட்ட போகட்டுமா, கள்ள புருஷன்ட்ட போகட்டுமா, நல்ல புருஷன்ட்ட போகட்டுமா, கள்ள புருஷன்ட்ட போகட்டுமா, சொல்லுங்க மருமகனே, ஏ மருமகனே, சொல்லுங்க மருமகனே. வேற யார்கிட்ட போக? நீங்க சொன்னது மாதிரியே உங்ககிட்ட வர்றேன். உங்ககிட்ட வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் வரியாக பாடுவேனா, நீங்கள் பின்னாடியே பாடுவீங்களாம். உங்ககிட்ட வந்து குப்பரக்க படுக்கட்டுமா, ஒரு சாச்சு படுக்கட்டுமா, குப்பரக்க படுக்கட்டுமா, அட்டஞ்சாச்சு படுக்கட்டுமா, சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. எப்படி படுக்க? உங்களுக்கு எப்படி செஞ்சா பிடிக்கும்? ஆமா, என்னத்தை சொல்ல, குனிஞ்சுக்கிட்டு நிற்க சொல்லி, என்னப்பா உனக்கு ஒரு மாதிரியா நோக்கம் கிளம்பும் போலையே பார்த்தேன். நோ, என்னத்தை சொல், பொண்ணா பிறந்ததுக்கு நம்ம கண்ணா இருப்புல மண்ணா பிறந்திருக்கலாம். 4 பேர் உழுதா தண்ணி வச்சிருப்பாங்க. பெட்டிக்கார மாமா, நான் அழகா இருக்கேண்ணா? நிஜமாவா? அழகா இருந்து என்ன செய்ய? அது நான் எப்பயோ உன்னை மருந்து குடிக்க வச்சுருப்பேன். என்னைய கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா உனக்கு 30 ரூபா குருணை மருந்து பாக்கெட்டை நீ ஆரம்பத்திலே குடிச்சிருப்ப. என்னத்தை சொல்கிறது, பொண்ணா பிறந்ததுக்கு ஆள் அழகாத்தையும் இருக்கேன். அழகா இருந்து என்ன செய்ய? அழகை படைச்ச ஆண்டவன் எனக்கு அறத்தானடா படைக்காம விட்டுட்டேன். அழுகிறேன்டா தூமியை குடிக்கி. ஆனால் படைச்சிருந்தேன்னு வையி, இந்த பகுதியில் எத்தனை ஏக்கரை என் பேரில் வளைச்சிருப்பேன் தெரியுமா? ஒரு ஆளை விட மாட்டேன். நாங்கள் அன்றைக்கி எங்கே வரோம் தெரியுமா? கண்ணும் கருத்துமாக நாங்கள் காட்டுக்கு தானே போக போகிறோம். போகிற வெதர் அந்துவங்க அப்புறம் போதாங்கிட்டு ஓவை கல்லை பிடிச்ச ஓயை போங்கிற வயசில் அவனுக்கு எச்சி புத்திய போரு சுற்றி சுற்றி மோந்து பார்க்குறானே. அவர் யார் தெரியுமா? அவர் தான் என் மாமனார். ஏற்கனவே அங்கே புழங்கினவர். நான் வெளியில் போக சொல்லிடுவாங்க என்னையே. அவன் எங்கள் மாமாவை கூப்பிடுவோமா? நான் வந்துட்டேன். என் தோழிமா வந்தா, வள்ளியம்மா வந்திருப்பாங்க. நான் எங்கள் மாமா வந்தாத்தான் இடம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் நிற்க முடியல. அடிக்க அந்த கட்டியிருக்கிற 3 லைட்டுக்கும் இந்த உள்ளே வச்சுருக்கிற 2 வந்துக்கும் எரிச்ச மசிராக தாண்டா இருக்குது. உள்ளே போய் கொஞ்ச நேரம் காத்தாரில்ன்ட்டு வரேன். மாமா
30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. சமுதாயம் ஒன்றோ போதும் என்றாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்றோ போதும் என்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. மல்லிகையில் தீயெடுத்து மாட்டுவது போல் இருக்கு. மல்லிகையில் தீயெடுத்து மாட்டுவது போல் இருக்கு. மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு. மதுக்குடி வேணாம்னு சொன்னாரு. இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். இதை சொல்லும் போது தேவர் மகன் சிந்தினாரு கண்ணீர். அக்டோபர் 30 அர்த்த சம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. என்ன இருக்குடா? கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு. கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு. ஒரு சில அரசியல் களவாணி பயல கடப்பதென்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. கனவில் வந்தாரு. என்னிடம் முக்குளத்தோர் மக்களை எல்லாம் கேட்டதாக சொன்னாரு. அதே ஊரா இல்லை வேற ஊரா? டெவனட்லி குஷ்பு இட்லி, ரம்பா இட்லி, கட்டிக்காத்த யாழப்புழா கல். என் கம்பெனி சரிஞ்சு போய் கிடக்கடா. அருமையான கூட்டமாக இருந்துச்சு. பொம்பளையெல்லாம் பாதியை காணா. அதுக்குள்ளே கும்பாஜத்து போயிடுச்சுங்களா? என்னைய பார்க்கும்போது எல்லாத்துக்கும் காராச்சா வியாபாரி மாதிரியே தெரியும். நான் சாதாரண ஆளே கிடையாது. எங்கள் அப்பா பேரை சொன்னோம்னா சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் இருக்க கெவிலி கூட செத்து போகும். அதை பிடிச்சி கொண்டு வருவேன். எங்கள் அப்பா பேரு உடுக்கடிச்சு எங்கள் அப்பாவை பேய் வரட்ட அளவுக்கு வந்துட்டாங்களே. நாடு தொண்டை நாடு. இவர் எங்கள் அப்பாவோட பிறந்த சித்தப்பா. டீ வாங்கி கொடுக்க சொல்லி நேர்ந்து விட்டுருக்கேன். டீ செலவு மட்டும் 20,000 வரலன்னா என்னை கேளு. இறச்சிட்டியே. எங்கள் அப்பா பேரு ஏண்டா ஓட்டு நான் பாளையத்தம்மனுக்கு ஜாமியா இறக்குறேன். எங்கள் அப்பா பேரு நம்பிராஜே. ஆனால் எங்கள் அப்பா எனக்கு அப்பா உடச்சிட்டு தெருவில் தெரியும். எனக்கு என்ன நம்பிராஜே என்று சொன்னால் தம்பி நீங்க மிருதம் சக்கரவர்த்தியா இல்லை பஸ் ஸ்டாண்டில் ஜாடிட்டு அடிக்கிறாளா? அடிங்க. போடா 2 மணிக்கு ஒன்று எரிச்சிட போகிறேன். எல்லா பாட்டுக்கும் அப்படியே ஆறானப்பா நட்டுவா களி மாதிரியே இப்படி ஆடி. என் தம்பி ஒரு ஆள் போதும் பாரு என்ன நடக்குது.
உள்ள இதில் இவன் இழுத்து விட்டு போயிடுவேன். எந்த கண்டாலும் மேடம் அம்மா பேரு எங்க அம்மா உலக்கேட்டு அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாய். நெருக்கி இறக்கிறானேவன். ஹலோ எக்கோ வைங்க. அடி இன்னும் அவனுக்கு தானே நாடகம். ஊருக்கு முடிஞ்சிருச்சுல, லீஸுக்கு வந்துட்டேன். நல்லா இருந்ததா கெடுத்து விட்டு போறேன். வீரம் நிறைந்த பூமியிலே ஆலமரம் 2, அதில் சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே 2. வீரம் நிறைந்த பூமியிலே ஆலமரம் 2, அதில் சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே 2. அதில் சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே 2. வீரன் நிறைந்த பூமியிலே ஆலமரம் 2. அகமுடைய வம்சத்திலே அற்புதமாய் பிறந்தாரடி. அற்புதமாய் பிறந்தாரடி. தூக்கு கயிற முத்தமிட்டு வீரனாக மடிந்தாரடி. வீரன் நிறந்த பூமியில் ஆலமரம் 2, அது சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே 2. நரிக்குடி முக்கோளத்தில் பிறந்திட்ட 2, நரிக்குடி முக்கோளத்தில் பிறந்திட்ட 2, அது சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே 2. வீரன் நிறைந்த பூமியில் ஆலமரம் 2, அது சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே 2. அது சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே 2. சூப்பரா. மொத்த காசு அவன் தலையில் விழுக போகுது பாப்பாரு. தம்பி தெம்மாங்க பாட்டா நீங்க சொல்றத நான் கேட்கணும். இந்த பாடிறேன். பச்சரிசி கொத்தமல்லி புதினா முருங்கைக்கீரை தண்டங்கீரை பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்போ கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கூழு. ஏர்செல்லு டொக்கம்மா நாங்க கேட்கல. ஏர்செல்லும் டொக்கமாவும் நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் சியோ சிம்மோ, ஆனா கிடைச்சதெல்லாம் ஐயோ சிம்மோ. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கிச்சா கிச்சா கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா குத்தாட்டம் நீயும் போடலையே. நான் எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நாங்கள் எல்லாம் எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு. அவன் இழுத்து விட்டு போயிட்டேன், தூத்துக்குடி வரைக்கும் போயிட்டேன். தம்பி நீ வரணும்டா, அப்பத்தானடா வெள்ளனை காசு வாங்க முடியுங்க. வாடா என் தங்கம். என்னப்பா என்னது? அப்போ ஒரு 11 ரூபாய்க்கு பாடினது ஹிந்தி பாட்டா? நீ என்ன நேரம் வந்த? ஓடி ஜீவ சமாதி ஆட ஓடு.
எங்க அப்பா மகனை வீரத்தேவா என்று அழைத்தார் என்னையே. டான்ஸ் வராது, கர்ப்பமா இருக்கு. ஏப்பா ஓடுக்கிட்டு பேப்பாடு வருது. ஒண்ணுக்கு இருந்துட்டு வாங்க, உள்ள கூட போயிருக்கு போகடா. என்ன இது தனியா ஒரு சிரிப்பு வருது? கமான் கேமராமேன் வேல்ராஜ், என்ன சிரிப்பு அது? கும்பாஜியம். அது நாரதட்ட பேசிக்கிறேன். எனக்கு 2 கொண்டாட்டி பூரா அப்படியே அதிர்ச்சியா இருப்பீங்களே. ஒன்றை வச்சுக்கிட்டே இங்கே கராத்தா பழக வேண்டியிருக்கு. கதைக்கு 2 கொண்டாட்டி. ஒன்று ஆனந்தி, இன்னொன்று அதான் எடுத்த வாந்தி. ஆனந்தி கண்ணாடி பார்க்கையில அங்கே முன்னாடி ஓ முகந்தான். மயிரை புடுங்கு. என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க? என்னைய எதுக்கு கூப்பிட்டீங்க? என்னைக்கு அரை வாங்கி சாக போறியோ? வாடா வாடா தங்கம். நீ பொம்பளையா? ஏன் தலையெழுத்து உன்னைய வச்சுக்கிட்டு நான் காலம் தள்ளணும் பண்ணுவேன். எந்த ஊரில் பொம்பளைக்கு உடம்பு பூரா மசுரா இருந்துச்சு, என்னமோ கீழாட்டு செம்பரியும் குட்டி மாதிரி உன் மண்டை. நீ அன்னைக்கே நான் பிளேடு வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். நாளைக்கு வாங்கி தரேன். கழுத்து அதுக்கு செத்துரு கண்ணே. மாமா அடுத்த வருஷம் இந்த தொட்டிச்சியம்மன் கோயிலுக்கு வரும்போது ஆனோ பெண்ணோ ஒரு பிள்ளையை பத்து தூக்கிட்டு வந்து நம்ம தொட்டியில் போடுறோம். கண்டிப்பாக அது நடக்காது மாமா, நடக்காது. மாலா? எனக்கு கர்ப்பப்பை எடுத்தே 20 நாள் ஆச்சு மாமா. பரவாயில்ல, பூச்சி மருந்து பைய வச்சுக்கிறேன். கர்ப்ப பையா? கண்ணே கண்ணே கண்ணே, இந்த மசுரை எந்த ஆணிலேருந்து எடுத்த? அது மொசரைக்கு சாக்கெட்டை பாரு திரும்ப. ஆஹா, ஒரிஜினல் பொம்பளை கூட அப்படி போட முடியாது. இதுக்குத்தான் மெனக்கெடுது. நான் உனக்கு துறவு பண்ணிட்டேன் ஆனந்தி. என்ன சொன்னீங்க? என்னை மன்னிச்சிரு. ஏமாமா என்னை விட்டுட்டு என்ன மயத்துக்கு ஏன் டவுசரத்துக்கு போட்டு வந்த? கள்ளி, எப்பயுமே புருஷன் கூட இருக்குன்றதுக்காக சட்டியத்துக்கு போட்டு வரேன். உங்கள்கிட்ட என்னை மன்னிச்சிரு. உனக்கு செய்யாத ஒன்றை செஞ்சுட்டேன். என்ன செஞ்சீங்க மானியா? உன் பேக்கில் இந்த கணேஷ் பையில் எடுத்து ஒடிச்சு வச்சுட்டேன். நான் இன்னொரு பாக்கெட் வச்சிருந்தேன். கண்ணே ஆமா, உனக்கு தங்கச்சி ஒருத்தர் இருக்கா? தங்கச்சியா? எனக்கு எனக்கு தங்கச்சியே கூட பிறக்கலையே மாமா. கூட கமலாஜன் குணா படத்தை நடிச்சது மாதிரி ஃபீல் பண்ணுறியா? எதுவும் இழுக்கிறேன். பிரகதீஸ்வரி. பிரகதி அவ எந்த காட்டு முண்டையா இருப்பா? கருவ காட்டு முண்டையா இருப்பா. இருவேன் ராஜாத்தி ஒன்னப்போ கருவ காட்டு முள்ளாச்சிடி. அதுக்கு அடிக்கிறேன் பாரு, குச்சு குச்சு ராக்கமா. என்ன வேணுமா? அந்த அடி அடிக்கிறேன். பிரகதி ஓடா என் தங்கா. பிரகதி மாமா வாடா. சரவணா ஸ்டோர் பொம்மையை தூக்கிட்டு வந்திருக்கேன். யாரு மாமா இவ? எந்த காட்டு முட்டாது? உடனே பேச. அவங்க அக்கா. எனக்கு அக்காவே இல்ல. நீ இலையதாரம். சரி, நீ இலைய வடியா. அப்ப நானு நீ தான் காங்கிரட் தேவடியா. யாரு மாமா அவ? அதான் சொல்லிட்டேல்ல காங்கிரட். யாருதே? உங்க அக்கா. எனக்கு அக்காவே இல்ல. நான் பக்கா, நீ எப்படி அக்கா? பக்காவா? நான் தான். நீங்க வச்சிருக்கீங்களா? ஆமா. இவளையா? இப்படி எல்லாம் அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுறியே. நீ ஒரு பொம்பளை தானே, உனக்கு புருஷன் கிடைக்கலனா? ஏய் பிரேதி, நோ மடு டச். என்னடி என்னன்னு சொல்ற? ஏன் மாமா உனக்கு பொம்பளை கிடைக்கலையா? இவளா ஒரு பொம்பளையா? ஏய் இது கிடைக்காம தமிழ்நாட்டுல எத்தனை பேர் அலையிறேன். எழுவட்ட முண்டை வச்சிருந்த நல்லா சுருட்டி வச்சிருந்தேன், துண்டை நச்சுட்டாலே. என்னடா மாடு இளங்குடி வர்ற மாதிரி எங்க இருந்து எடுக்கிறாங்க? ஓன் துண்டை எடு பேக்கல. இவ பொம்பளையா? துண்டெல்லாம் அமைக்க வச்சுக்கிறதுக்கு உங்களை என்ன சொல்ல? ஐயோ எலிசத்தை வாட வருது நாசமா போவீங்களா? வச்சுக்கிட்டு முடி எடுக்காம இருக்கா? எப்போ இந்த வயசுல இப்படி பார்க்குற? ஒரிஜினலாக பொம்பளை நம்பிட்டியா? நம்ம பயம்தான். வந்தா எலி குஞ்சு வந்தான். தகச்சி
என்ன வள்ளி இப்படி வருது? வரா காப்பு கட்டின வரா. அம்மா தங்கச்சி பேசும்போது அப்படியே சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி முத்தம்மா முத்தம்மா பக்கவர் வெக்கமா முத்தம்மா முத்தம்மா பக்கவர் வெக்கமா குத்தாலத்து மானே கொத்து பூவாடிடும் தேனி குத்தாலத்து மானே கொத்து பூவாடிடும் தேனி சந்தைக்கு எல்லாம் கண்டேனே உன்னிலையில் பூ போல கோலமெல்லாம் போட்டாய உன் வெளியில் மானாமதிரையிலே மல்லிகைப்பூ வாங்கி வந்து மை போட்டு மயக்கினியே கை சேர்ந்த மச்சானே தாமரையை போத்திருச்சு தக்காளி படுத்திருச்சு தங்கமே உன் மனசு இன்னும் பழுக்கலையே இப்பவே சொந்த கொண்டு நீ கையில் அள்ளி கொள்ளுமாமா நந்தைக்கு சந்தைக்கு வந்த மச்சான் சாட சொல்லி பேசுவதே ஆளான நாள் முதல்லாம் ஒன்னத்தான் நான் நினைச்சு நூலாகத்தான் நினைச்சு நோயில் தினவாடி நின்னே முடிக்க கூந்தலிலே என் மனச நீ முடிஞ்ச மொண்டிப்பினிலே என் உசுறு நல்ல வைக்க கோவில் நல்ல தேனிருக்கு பொன் வண்டு பார்த்திருக்கு இன்னும் என்ன தாமதமோ மாமனுக்கு சம்மதமோ இப்பவே சொந்த கொண்டு நீ கையில் அள்ளி கொள்ளுமாமா சந்தைக்கு சாட சொல்லி பேசுவதடி சந்தைக்கு வந்த மச்சான் சாட சொல்லி பேசுவதே சொல்லுமா முத்தம்மா பக்கவர் வெக்கமா முத்தம்மா முத்தம்மா பக்கவர் வெக்கமா குத்தாலத்து மானே கொத்த பூவாடிடும் தேனே குத்தாலத்து மானே கொத்த பூவாடிடும் தேனே சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுவதடி சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுவதே. என்ன வணக்கம். 100 ஆண்டுகள் நல்லா இருக்க வேண்டும் தங்கச்சி வள்ளி. என்ன சொன்னாரு? பறைய வெட்ட சொன்னார். என்ன சொன்னாரு? கண்ணும் கருத்துமா காவலுக்கு போச்சு. காவல் பார்க்க சொல்லியிருக்காங்க. காவல் பார்ப்போமா? பறைய வெட்டும். பறவைகள்லாம் விரட்டணும். ஒரு வெட்டு வெட்டு வா போ. ஆமா. ஒரு கீதம் ஆச்சலாம். அப்பலாம் வர மாட்டேன். அடியே அடி சின்ன பிள்ளை ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள அடியே அடி சின்ன பிள்ளை ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள மலர்ந்து மலரு மறைச்சாது நல்லாலே அடடா இன்னைக்கு அதில் 2 ஒண்ணா தனியா கேட்டா தருவேனா ஒவ்வொன்னா அடியே அடி சின்ன பிள்ளை ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள கண்ணத்தை மெல்லவே தட்டினா என் ஊடலை தீர்த்துவை ஒட்டினா உன்னை நான் செல்லமாய் திட்டினா என் ஊடலை தீர்த்துவை ஒட்டினாய் கட்டினில் 2 தேகங்கள் தொடுத்தாள் என்னையே கடலே ஒன்று சூரியன் கொடுத்தாள் என்னே வாலிபம் கண்டு நீ உருகினா என் வாய் வழி தேனை பருகினா அடியே ஆவி தொடுக்கிது நெஞ்சுக்குள்ள அடியே அடி சின்ன பிள்ளை ஆவி தொடுக்கிது நெஞ்சுக்குள்ள மலர்ந்து மலரு மறைச்சாது நல்லா அடடா சின்ன கண்ணா இன்னைக்கு அதில் 2 வண்ணா தனியா கேட்டா தருவேனா ஒவ்வொன்னா அடியே அடி சின்ன பிள்ளை ஆவி தொடுக்கிது நெஞ்சுக்குள்ள பரவல் வரைச்சிருமா போமா அலோலும் 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 ஆசைக்கொண்ட பருவகளே அலோலும்
அடுத்தவங்க சொத்துக்கு மேல இந்த ஆசையா, அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா, நீ பண்றதுக்கு பார்த்துருக்க ஏறாலோ ஆலோலும் 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 ஆசை கொண்ட பறவை ஆலோலும் சோ சோ சோ. என்ன பறவைலாம் போக மாட்டேங்குது, எப்படி போகும்? பொத்தையில போக பயந்துட்டு கிடக்கு. அதனால சரி, இந்த இடத்துக்கு மதிப்புக்குரியவர் யார் வந்தாலும் சரி வருவாங்க. நீங்க என்ன பண்ணணும், என்னகிட்ட கூட்டிட்டு வந்து என்ன, அதனால யாரு வந்தாலும் சரி என்னை அழைக்கணும்னு சொல்ல வந்து கூட்டிட்டு வந்தேன்னா நான் கூட புதிய உத்தியம் கிடச்சிச்சு எனக்கு.